ஹலோ மை டியர் சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை. இனிப்போட புதிய புத்தாடைகளோட எல்லோரும் சூப்பராக சந்தோஷமாக ஃபேமிலியோட எல்லாருமே கொண்டாடுங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களே எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம தீபாவளி ஷாப்பிங் தான் போயிருந்தோம். ஸோ அதை பற்றியான வீடியோ தான் இது. என்னடி நீ காலையில் போய் போஸ்ட் பண்ணுறீ, யார் உட்காந்து பாப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, நமக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க. என்ன ட்ரெஸ் எடுத்தாங்க, என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க, என்ன தீபாவளி ஸ்பெஷல் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:45 உட்காந்து நான் இந்த வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போய் ஃபுல்லாக என்ன ட்ரெஸ் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் அதாவது வெள்ளிக்கிழமை தான் நான் ஷாப்பிங்க்கே போனேன் நான். ஸோ நான் சூலூரில் இருக்கிற அந்த ட்ரெண்ட் ஷாப், அங்கே ட்ரெண்ட் அந்த ஷாப்புக்கு தான் நான் போயிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு தான் மெயினாக சரி எப்போயுமே பட்டுப்பாவாடை சட்டை, ஃப்ராக் இந்த மாதிரி தானே போட்டுட்ருக்குறோம். சரி இந்த டைம் கொஞ்சம் வெஸ்டர்னில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிருந்த ட்ரெண்டுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா ஏன் நேரமோ என்னன்னு தெரியல, எனக்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஆனால் என் பிள்ளைக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு கலெக்ஷன் கூட இல்லை. அது அவளோட ஏஜுக்கு எந்த கலெக்ஷனுமே இல்லை. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரமாக 2-3 கடையில் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே மனசுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மறுநாள் காலைல நேரமாக எழுந்திரிச்சு ஒர்க்குக்கு எங்கள் ஹஸ்பண்டும் லீவ் போட்டார், பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவ் போட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ் போயிட்டோம். ஸோ காலைல நேரமாக ஒரு 10-11 மணிக்கெலாம் நாங்கள் சிவா டெக்ஸ் கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு ஸோ நாங்கள் சிவா டெக்ஸ் போயிட்டோம். நாங்கள் போகும்போதே கிட்டத்தட்ட 10:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு சிவா டெக்ஸ். எப்போயுமே நான் காந்திபுரத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தேன். அங்கே எப்போயுமே குவாலிட்டியும் சரி, கலெக்ஷனும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாது. ஸோ என்னோடய பேட் டைமா இல்லை நான் பேட் லக்கான்னு தெரியல. ஸோ நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி துணியெல்லாம் போட்டு குமிச்சு வச்சுருக்குறாங்க. எந்த கலெக்ஷன் இருக்குது, என்ன டிசைன் இருக்குது, எதுவுமே என்னால் பார்க்க முடியல. நான் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் உடம்பு இதனால செம்ம டயர்டாக இருந்தேன். நான் எப்போயுமே நான் தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிடுற ஆள். ஏன்னா கூட்டமும் நமக்கு செட்டே ஆகாது சுத்தமாக. நான் முடியாதோட கிட்டத்தட்ட சிவா டெக்ஸில் ஒரு 3 மணி நேரம் கீழே மேலேன்னு ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ க்ரௌடில் நான். ஸோ சுத்தமாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது குமிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஏதோ போட்டு யூஸ் பண்ண மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பார்த்துருக்குறாங்க. கசங்கி போய் கிடந்தது. எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் அதனால் எனக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் எப்பா எனக்கு இங்கே ட்ரெஸ்ஸே வேண்டாம், நான் எப்போதும் எடுக்கிற ஷாப்லேயே போய் நான் எனக்கும் பாப்பாவுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே உட்காந்துட்டேன். ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் போனார். 10 நிமிஷத்தில் போய் 2 டிஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, குவாலிட்டி சரி, ப்ரைஸும் சரி, செம்மையாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி 2 டிஷர்ட்டை ட்ரையல் பார்த்தாரு. அவருக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ நானுமே 3 மணி நேரம் சுற்றுனதுக்கு ஒன்று கூட எடுக்காமல் போகிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கட்டத்தோடு வந்தேன். கடைசியில் என் புருஷன் 2 டிஷர்ட் எடுத்தனால ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு டவுனால். நான் எப்போவுமே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் போர்த்திஸ்குள்ளாரையுமே சிவா டெக்ஸ்குள்ளேயுமே எப்போவுமே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். அப்புறம் இன்னொரு ஷாப் இருக்குது, கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கெலாம் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே ரெகுலராக நான் பாப்பா பிறந்ததுலேருந்து ஒரு ஷாப்பில் எடுப்பேன், ராஜா ராணின்னு சொல்லி. அது ஒரு சின்ன ஷாப்பு தான். ஸோ செம்மையாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே. நான் அங்கே தான் எப்பவுமே போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுப்பேன். இந்த டைம் சரி கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும், எப்போயுமே ஒரே கடையில் தானே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் சிவா டெக்ஸ் போனோம். சத்தியமான முடியலங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடின்ற மாதிரி 2 நாளாக சுற்றுற எங்கேயுமே செட் ஆகலை பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு. ஆனால் இந்த சிவா டெக்ஸில் அவ்வளோ க்ரௌட் இருக்குது, நிறைய பேர் எடுத்துகிட்டுலாம் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒன்று கூட செட் ஆகலை. எனக்கும் செட் ஆகலை, என்ற பிள்ளைக்கும் செட் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா லேடிஸ் செக்ஷனில் அவ்வளோ க்ரௌட் இருக்குதுங்க, அப்படி ஒரு கூட்டம். ஆனால் இந்த ஜென்ஸுங்க ஃப்ளோரில் போய் பார்க்குறேன், மேக்ஸிமம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர் அவ்வளோதாங்க இருக்காங்க கடைக்குள்ளார. ஜென்ஸ் செக்ஷனில் கூட்டமே இல்லை, அவ்வளோ கம்மியாக இருந்தது கூட்டம். என்னடா அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் துணி இருக்கா, அந்த பசங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா, அச்சோ பாவம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சரி எங்கள் வீட்டுக்காரர் போய் அந்த டிஷர்ட் எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் நான் போயிட்டு
வேறு என்னென்ன நிறைய இப்போ திங்ஸ்லாம் அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ நைட்டி ஃபிட்டெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ நான் அதை போய் ஒவ்வொன்றா பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் நடந்தும் படிக்கட்டுலேயும் ஏறி இறங்கணும், லிஃப்ட்லேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னடா இது சத்தியம் சோதையாச்சே பிரேமா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து அந்த 2 டிஷர்ட்டுக்கு மட்டும் பில்லை போட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு வேறு பசி வேறு செம்ம பசி. என் பிள்ளையா என்னை திட்டிகிட்டு இருக்கிறா, ஏம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலையான்னு அவள் போய் 2 ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்ருக்கிறா. அவள் எடுத்த ட்ரெஸ் என்னமோ எப்போவுமே போடுற ஃப்ராக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்குற. ஃப்ராகு தான் ஆல்ரெடி நமக்கு வீட்டில் நிறைய இருக்கேடா மண்டையா, ஃப்ராகு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த டிஷர்ட்டை பில்லை போட்டு கிளம்பி வச்சு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் தான் அது. ஸோ நம்ம வந்து அப்படியே ட்ராவலும் போதே லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். நான் அப்படியே நேக்காக போய் போத்தீஸ்குள்ளார போய் செட்டில் ஆகிட்டேன். போத்தீஸ்குள்ளார போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அங்கே என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, புதுசாக ஏதாவது வந்திருக்குதா, இல்லை இங்கேயும் அதே தான் சுட்ட தோசை எதாவது திருப்பி போட்டு சுடணுமா அப்படின்ற மைண்ட் செட்லையே போய் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, போத்தீஸில் வந்து நிறைய வந்து கலெக்ஷன் இருந்தது இந்த டைமு. எப்போயுமே போத்தீஸ்குள்ளார பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் அங்கே நல்லாயிருக்கும். நான் அங்கே தான் எடுத்தேன் லாஸ்ட் டைம் பாப்பாவோட காது குத்துக்கு கூட. ஆனால் இந்த டைம் வந்து ட்ரெண்டிங்காக நிறைய டிஷர்ட்டு, ட்ரெண்டாக நிறைய டிஷர்ட்லாம் இருந்தது. ஸோ நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு வெஸ்டர்னில் எடுத்து எல்லாமே ட்ரையல் பார்த்தேன். ட்ரையல் பார்த்துட்டு எல்லாமே எடுத்து பில் கவுண்டிங்கில் கொடுத்து பில் வாங்கிட்டேன். கேஷ் மட்டும் நான் பே பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளாரையும் இருக்கணும், நம்ம பட்ஜெட் தாண்டியும் போகக்கூடாது. தென் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே பில்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எப்பவுமே ரெகுலராக போவேன் இல்லையா ஒரு ஷாப்பு, நான் அங்கே போயிட்டேன். ஸோ ஆல்ரெடி பாப்பாவுக்கு வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது, ஃப்ராக் ஒன்று இருக்குது. இருந்தாலும் தீபாவளிக்கு ட்ரெஸ் இல்லைனா எப்படி, அந்த சாக்கில் அப்போ தானே நம்மளும் போய் ஒரு சுடிதார் எடுக்க முடியும். எங்கள் வீட்டுக்காரர் எப்படியோ ஐஸ் வச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கும் சேர்த்து ஒரு சுடிதார் எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும், நான் நந்து சாரி புட்டிக்கு நான் இங்கே கோயம்புத்தூர் எக்ஸ்போ போட்டிருக்கும்போது நான் அங்கே போய் 2 சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி அது அவருக்கு தெரியாது. ஸோ நான் ட்ரெஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவர் நீ எடுத்துக்கலையான்னு சொல்லி கேட்டார். ஓகே ரைட்டு, கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும் அக்கா, அப்புறம் போனால் திரும்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே நானும் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சுடிதார் எடுத்தேன். ஆனால் நான் எடுத்த சுடிதாருக்கு எங்கள் வீட்டுக்கார ஒரு ரியாக்ஷன் பண்ணார் பாரு அந்த மனுஷன், அதுதான் அது கொடுமைங்க. அது பாருங்கள், நாளைக்கு சாயந்தரமாக அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அத்தனை மனுஷன் நான் அசிங்கப்படுத்தி போட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அப்புறம் நான் ஒரு வழியாக போத்தீஸ்குள்ளே நிறைய இடம் சுற்றி பார்த்தேன். பட் நான் வந்து அவளுக்கு வெஸ்டர்னில் தேடுறேன். எப்படின்னா அந்த உள்ளார நம்ம குட்டியாக, அதாவது பாப்பாவுக்கு சொல்கிறேன், குட்டியாக ப்ளவுஸ் மாதிரி போட்டு மேலே ஒரு ஓவர் கோட் போடுற மாதிரி இப்போ ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. நான் அதுதான் தேடினேன். பட் அது கிடைக்கல. அங்கே கிடைச்சது எல்லாமே ரொம்ப ஹெவி ஒர்க்கு, இந்த ஜிம்கா ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருந்தது. என் பிள்ளை அந்த மாதிரி ட்ரெஸ் போடவே மாட்டா. ஃப்ராகு போட்டாவே இங்கே குத்துது அங்கே குத்துதுன்னு 1008 கம்ப்ளைண்ட் பண்ணுவாவ. அது அந்த ஹெவி ஒர்க்குலாம் போடவே மாட்டா. ஃப்ராகே ரொம்ப அதிசயமாக தான் இப்போல்லாம் மேடம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேடம் வந்து இப்போ வந்து டிஷர்ட்டு ட்ராயரோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக கேர்ளாக இருக்கிறதோட பாயாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மேடம் வந்து. ஸோ போத்தீஸில் நிறைய கலெக்ஷன் இருந்தது, நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் ரேட்டு ஹையாக இருந்தது. சரி நம்ம தான் ஆல்ரெடி நம்ம எப்பவுமே எடுக்கிற கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் ராஜாராணிக்கு போனேன். நான் போன டைம் காலையில் போய் சாயந்தரம் 4 மணி ஆகிடுச்சி. மழை கொட்டுன்னு கொட்டி தீத்துருச்சு. ஸோ என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அந்த கடையில் போய் நான் ட்ரெஸ் எடுத்தது. நான் என்ன ட்ரெஸ் எடுத்திருப்பேன் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். நீங்கள்லாம் தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க, என்ன அமௌண்ட்டில் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்ருக்க டைம் 12 மணி ஆகிடுச்சு. ஒரு எல்லையே இல்லாமல் என்னோடய வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான். வேறு என்ன பண்ணுறது, இந்த லாங் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. யாராவது வாடகை கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, நான் வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். சத்தியமாக முடியல. சரி ஓகே, இருந்தாலுமே எல்லா வேலையும் வீட்டில் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நாளைக்கு காலைல சூப்பராக தீபாவளி கொண்டாடுறேன். நாளைக்கு ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய்.